நாடு முழுவதும் சிறுபான்மையினருக்கு எதிராக மோடி நச்சுக்கருத்துக்களை பரப்பி வருவதாக மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி தென்னூரில் நடைபெற்ற மத்திய அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய சிதம்பரம், பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளர் மோடியை கடுமையாக விமர்சித்தார். பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் கொள்கைகளுக்கு எதிராக செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் சாதனைகளை பட்டியலிட்டு பேசிய சிதம்பரம், மத்திய அரசு கொண்டு வந்துள்ள உணவு பாதுகாப்பு சட்டத்தால் தமிழகத்திற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தார். இதுவரை தந்த மானிய செலவை விட தமிழ்நாட்டுக்கு தந்த மானியம் இதுவரை தருவது 7,056 கோடி ரூபாய். இனி தமிழ்நாட்டுக்கு தரக்கூடிய உணவு தானியத்திலே எங்களுடைய மானிய சுமை 7,970 கோடி ரூபாய். ஆக மொத்தம் 914 கோடி ரூபாய் கூடுதலாக மானியத்தை மத்திய அரசு தரப்போம்.